ரூபாய்க்கு ஒரு நல்ல கேமிங் மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான். ரூபாய்க்கு எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருந்தாலும் கேமிங்க்கு எது பெஸ்ட் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இந்த வீடியோவில் நாம ரூபாய்க்கு இருக்க பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேமிங் பெஸ்ட்டாக விளையாடுற மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5G சப்போர்ட் இருக்க மாதிரி, கேமரா, டிஸ்பிளே, பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்க மாதிரியான ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டிங் கேமிங் மொபைலை பார்க்கலாம். ஸோ ரூபாய்க்கு ஒரு தரமான மொபைல் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் நண்பா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிக்கோ நீங்கள் அந்த மொபைலை வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ஒரு ஹெட்செட் ஆர் ஒரு ப்ளூடூத் நெக் பேண்ட் ஆர் ஒரு TWS நம்ம ஒரு கிவ்அவேல தரப்போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு 2 ப்ராடக்ட்டை நம்ம கிவ்அவேல தந்திருக்கோம். ஒன்று ஒரு நெக் பேண்டை தந்திருக்கோம் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 20,000 mAh பவர் பேங்கை தந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேல பார்ப்பீங்க. ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டமான வின்னரை நான் வெப்சைட் மூலமாக சூஸ் பண்ணுவேன். 1 மந்த்க்குள்ளே 500 லைக்ஸ் ரீச் பண்ண உடனே நம்ம கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G64 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.65 inches Full HD ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அண்ட் 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். இங்கே IPS LCD பேனல் தான். AMOLED கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும், பட் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவ். 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, இதில் நமக்கு OISம் இருக்குது அண்ட் 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. OIS இருக்கிறதால நைட் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அண்ட் இது வீடியோவுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. Android 14 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு அண்ட் MediaTek Dimensity 7025 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி இருக்குது. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைப்ரிட் SD ஸ்லாட்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது அண்ட் டால்பி அட்மாஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 15,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 15,000 ரூபாய்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது, பேட்டரி சார்ஜிங்னு சொல்லிட்டு எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது பெருசாக எந்த வித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை நண்பா. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Moto G64 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P1 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு AMOLED 120 Hz ஒரு சில மொபைலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுலேயே நமக்கு AMOLED 120 Hz இருக்குது. AMOLED டிஸ்பிளே இருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். மூவிஸ், வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நமக்கு தரும். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Android 14 இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. Dimensity 7050 என்ற ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்கும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். 10க்கு மேலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே நமக்கு இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 16,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. நம்ம பட்ஜெட்டை விட ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா தான் போகுது, பட் அதுக்கான வேல்யூன்றது இந்த மொபைலில் நமக்கு இருக்குது. அண்ட் 16Kக்கு வாங்க முடியாதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஆஃபர் டைமில் 15Kக்கு கூட அவைலபிளாக இருக்கும். அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இதனோட ப்ரைஸுக்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளேவை நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸாக பாசிட்டிவாக சொல்லலாம் அண்டு ப்ரைமரி கேமராவை ஒரு சின்ன பாசிட்டிவாக சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் சென்சார் இல்லை அண்ட் அதே சமயம் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை வேணால் நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ப்ரைஸிங் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் Realme P1 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Vivo T3X தான். இந்த மொபைலில் நமக்கு 6.72 inches Full HD ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz இருக்குது. கேமரான்னு வரும்போது 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fpsல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா இங்கே ரொம்ப ஆவரேஜ் தான் இருக்குது. 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க.
இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ் தான் இருக்கும், 8 MP கொடுத்துருக்கிறதால. ஸோ செல்ஃபி லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அவாய்ட் திஸ் மொபைல். அண்ட் ஆண்ட்ராய்ட் 14 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. Snapdragon 6 Gen 1 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 8 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டரான சார்ஜிங் ஸ்பீட் நமக்கு கிடைக்கும். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் அசிஸ்ட் லாட்டுமே நமக்கு தந்திருக்காங்க. 4GB 128GB வேரியன்ட் 14,000 இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 14,000 அப்படின்னு பார்க்கும்போது இதனோட பாசிட்டிவ்ஸ் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்குது. மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ப்ராசஸர், பேட்டரி, சார்ஜிங்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் முன்னவே சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா மட்டும் இங்கே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. ஸோ மற்றபடி உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை கூட கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதி கொண்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.